உட்கார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே என்னை இங்க நிறுத்தின ஆவியானவருக்கும் என்னை மிகவும் அன்போடு அழைத்த என்னுடைய அருமையான ஆவிக்குரிய தகப்பனார். ஹல்லேலூயா. என்னப்பா நீயே தகப்பனார் மாதிரி இருக்க, அவரை போய் தகப்பனார்னு சொல்ற. என்னை விட எங்க தான் தெரிவாரு. ஆனா எனக்கு ஒரு தகப்பனார். நான் கோவிட்ல இருக்கும்போது எனக்காக இரவும் பகலும் ஜெபித்து என்னுடைய உயிரை திரும்ப கர்த்தரிடத்துல போராடி வாங்கி கொடுத்த அன்பு தகப்பனார். ஹல்லேலூயா. அவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கோவிடில் இருக்கும் பொழுதுதான் எல்லாருடைய அன்பையும் நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கோவிட்ல இருக்கும்போது என்னை சந்தித்த ரெண்டு நபர்கள் தான் என்கிட்ட பேசினாங்க. என் மனைவியை தவிர 2 நபர்கள் தான். ஒருவர் ஜானி என்று என்னுடைய நண்பர். எனக்கு கோவிட் என்று சொன்னவுடன் நிறைய பேர் போனே ஆஃப் பண்ணிட்டாங்க. போன் மூலமா கோவிட் வந்துற போது அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த ஜானி என் கூடவே எனக்கு ஹாஸ்பிட்டல்ல காவேரி ஹாஸ்பிட்டல் என் கூட இருந்தாரு. என்னை திரும்ப வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆனோடனே அவர் தான் கொண்டு வந்து என்னை வீட்டுல விட்டாரு. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது எனக்காக முழங்காலில் நின்ற அருமையான தகப்பனாருக்கு நான் இன்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட தெய்வதாசர்களை, ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, அவரை கர்த்தர் இன்னுமாக பலப்படுத்தி இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல உலக நாடுகளிலும் சகோதரன் தினகரனை போலவே அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார், அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாக்கள் பணிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்க கார்ல கொண்டிருக்கும் போது எங்களோடு கூட வந்த ஒரு மகள் சொன்னால், ஒருத்தர் பேசினாலே உங்களை நிறுத்த முடியாது, இதுல சாட்சிக்கு வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மகள் கேட்டால். எங்க 2 பேருக்கும் டைம் பத்தல. அண்ணன் தகப்பன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அதனால நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது மாதிரி நான் அல்லேலூயா சொல்லும் போது நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். நீங்க சொல்லலைன்னா நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து சில காரியங்களை சொல்லி நான் ஜெபித்து சரியாக இந்த கூட்டம் சரியான நேரத்துக்கு முடியும். ஹல்லேலூயா. ஏசாயா 9:1 நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 9:1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டிலும் நப்தலி நாட்டிலும் இடுக்கமாய் ஈனப்படுத்தியிருந்த முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகிலும் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுருக்கமா சொல்றேன். இதுக்கு முந்தின அதிகாரம் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசித்தீங்கன்னா, அநேகர் இருளில் இருப்பார்கள், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிக்கிறதான நாள் இது. ஹல்லேலூயா. அநேகர் இருளில் இருப்பார்கள். செபுலோனாக நப்தலியாக வந்திருக்கிற மகனே மகளே, கர்த்தர் இன்றைக்கு உன்மேல் உதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டிஜேஎஸ் தினகரன் ஐயாவோடு 15 ஆண்டுகள் நான் இருந்தேன். அவரை பார்க்க வேண்டும், அவரை தொட வேண்டும், அவரிடத்திலே தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டும் என்று அநேகர் ஹல்லேலூயா கியூல நிற்பாங்க, வருஷக்கணக்கா நிற்பாங்க, வருஷக்கணக்கா காத்திருப்பாங்க. நாங்க அவர் கூடவே இருப்போம். ஹல்லேலூயா. அவர் கூடவே இந்தியா முழுவதும் பல 5 ஸ்டார் ஹோட்டல்ல, 7 ஸ்டார் ஹோட்டல்ல அவரோடவே நான் தங்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஒரு தாசன். எந்த கூட்டம் முடிஞ்சு வந்த உடனே எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கும் போது முதலாவது அவர் கேட்கிற தம்பி நீ சாப்பிட்டியான்னு அப்படின்னு கேட்பார். ஹல்லேலூயா. எனக்கு அவருக்கு எதுவும் நம்ம தப்பா வேலையை செய்திடக்கூடாதுன்னு சொல்லி நான் 15 ஆண்டுகள் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. காலையில பிரேக்ஃபாஸ்ட் நான் 15 ஆண்டுகள் ஜீசஸ் கால்ஸ்ல இருக்க வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஹல்லேலூயா.
அப்படி தப்பி தவறி என்னைக்காவது சாப்பிட்டனா அன்னைக்கு வேலையே ஓடாது. அல்லேலூயா. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நல்லா சாப்பிட்டு வந்துட்டா அதனாலதான் உனக்கு இன்னைக்கு வேலையே ஓடல. அல்லேலூயா. அப்படி அவருடைய வேலை சொல்லும்போது தவறு செய்து விடக் கூடாது என்பதனால நான் கண்ணும் கருத்துமாக இருந்து, அல்லேலூயா, அவருடைய அபிஷேகத்துல நாங்கள் வளர்ந்தோம். எனக்கு அவர் தொடணும், எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும் அப்படின்ற ஆசை கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஆவியில எடுத்துக்கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. ஆவியில எடுத்து அவரை போல இயேசுவை மகிமைப்படுத்தின தேவதாசர்களை நான் இந்த பூமியில ஜீவனோடு பார்த்ததில்லை. அல்லேலூயா. அப்படி மகிமைப்படுத்துவார் இயேசுவை. இயேசுவை விட்டு கொடுக்கவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவை அவ்வளவாக நேசித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மகனை போல எங்களை வளர்த்தார். அதனால திட்டுனாலும் செம்மையா திட்டுவார். அல்லேலூயா. ஆனா திட்டிட்டு அவர் பேசுறதுக்கே ஒரு வாரம் ஆகும்னு நினைச்சிட்டு இருப்போம் நாங்க. அடுத்து ஒரு 1 ஹவர்ல எதுவுமே நடக்காதது மாதிரி, தம்பி இங்க வாங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அவருடைய அன்பு தாயின் அன்புக்கு மேலான ஒரு அன்பு. அல்லேலூயா. தாய் கூட அப்படி நேசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவர் சொல்லி காட்டுவாங்க, இது வரைக்கும் நாங்கள் அநேக தவறு செய்திருக்கிறோங்க. அல்லேலூயா. இந்த மினிஸ்டருக்கு போட சொன்னா வேற மினிஸ்டர் உள்ள கனெக்ட் பண்ணிடுவோம். அப்படிலாம் தவறு செய்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் எங்களை ஒரு நாள் கூட மரியாதை இல்லாமையோ வெறுத்தோ பகைத்தோ அவர் பேசினதே கிடையாது. அவருடைய அன்புக்கு தான் நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு செபுலோனாக ஒரு நப்தலியாக வந்திருக்கிறாய். செபுலோன் நான் குடியிருக்கிறவர்கள், அவர்கள் குடியிருக்க முடியாதபடிக்கு அந்த தேசம் இருண்டு இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு உன் இருளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இருள், உன் ஊழியத்தில் இருக்கிற இருள், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நேத்து நைட்ல காலையில சாப்பிடாத நானே இப்படி கத்துறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாப்பிட்ட நீ கொஞ்சமாவது. அல்லேலூயா. இருண்டு இருக்கிறவைகள் எல்லாம் இன்றைக்கு பெரிய வெளிச்சத்தை காண போகிறது. அல்லேலூயா. நப்தலினா என்ன தெரியுமா அர்த்தம்? He who struggles, தடுமாறுகிறவன். He who fights, சாத்தானோடு எதிர்க்க முடியாமல் தடுமாறுகிறவன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களில் அநேகரை சாத்தான் காயப்படுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. அநேகரை கரைப்படுத்தி இருக்கலாம், அநேகரை விளை வைத்திருக்கலாம், அநேகரை சிறையிருப்புல வைத்திருக்கலாம். அது பிரச்சனை இல்ல. இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உனக்கு வரப்போகிறது. நீ எழும்பி சாத்தானை 100 மடங்கு அடிக்க போகிறாய். ஹல்லேலூயா. அவன் ஒரு அடி தான் என்னை அடிச்சான், அங்கேயே நான் உட்கார்ந்துட போறதில்ல. ஒரு முறை தான் என்னை கரப்படுத்தினா, ஒரு முறை தான் என்னை கீழே தள்ளினா, நான் அப்படியே விட்டுற போறதில்ல. எழுந்து அவனை, ஹல்லேலூயா, பழிக்கு பழி வாங்குவேன். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு யார் தெரியுமா பிடிக்கும்? அவரை நீ மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த சாத்தானை பழி வாங்குகிறாய். ஹல்லேலூயா. இயேசுவை பிரியப்படுத்தணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? காணிக்கு அதிகமா கொடுக்கிறதுனால பிரியப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. நான் இந்த 30 வருஷ ஊழியத்துல கற்றுக்கொண்டது என்னன்னு சொன்னா, ஆத்தும ஆதாயம் நீங்க அவருக்கு செய்தீங்கன்னா, இந்த ஹால் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க, திரும்பி போயிடாதீங்க, பாருங்க, உட்கார்ந்தபடியே பாருங்க. எவ்வளவு இடம் இருக்கு பாத்தீங்களா? தேனியில இவ்வளவு பேர் தான் இருக்கீங்களா? அடுத்த கூட்டத்துக்கு என்ன பண்ண தெரியுமா? எல்லாருக்கும் 2 கை இருக்கா? இல்ல ஹேண்டிகேப்ட் யாரா இருக்கீங்களா? 2 கை. இந்த கையில ஒரு ஆத்துமா, இந்த கையில. ஹல்லேலூயா. ஒரு பாப்பா என்னை பார்த்து முறைச்சு, நான் வந்ததே பெரிய விஷயம், இதுல வேற ஆளை வேற கூட்டிட்டு வரணும். முதல்ல குடும்பத்தோட வாங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு இல்லையா? அழகான குடும்பம், அழகான பிள்ளைகள். நிறைய பேர் பிள்ளைகளை கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க கிட்ட ஒரு மொபைலை கொடுத்துட்டு, ஒரு லேப்டாப்பை கொடுத்துட்டு, என் உயிரை வாங்காம நீ இதை என்ன பண்ண, பார்த்துக்கிட்டே இரு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தோடு வாங்க, பிள்ளைகளோடு வாங்க, ஆத்துமாக்களோடு வாங்க. ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆகில் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். நீங்க ஆத்தும ஆதாயம் செய்ய செய்யதான் சாத்தான பழி வாங்குறீங்க. ஹல்லேலூயா. நீ டெக்கரேஷன் பண்ணும் போதோ, பேண்ட் அதிகமா வாசிக்கும் போதோ, பாடின பாட்டை திரும்ப திரும்ப பாடுறதுனாலயோ சாத்தான பழி வாங்க முடியாது.
சாத்தான பழி வாங்கினா அவன் கையில இருக்கிற வெளியேற பெற்ற ஆத்துமாக்களை இந்த பக்கம் இழுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இழுக்க போறீங்க? எத்தனை பேர் இழுக்க போறீங்க? தேனியில் இருக்கிற சாத்தானுடைய பிடியில் இருக்கிற எல்லா விதமான விலையேற பெற்ற ஆத்துமாக்களையும் கர்த்தர் என் பக்கத்திலே கொடுக்க போகிறார். Praise the Lord. அதுதான் உண்மையான ஊழியம். ஹல்லேலூயா. ஆத்துமாதான் இதான் உண்மையான ஊழியம். அதை நீங்க செய்யும் போது சாத்தான பழி வாங்குறீங்க. சாத்தான பழி வாங்குறது அவ்வளவு சுலபம் கிடையாது. உங்க ஃப்ரெண்ட ஒரு டெரரிஸ்ட் கடத்திட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் எப்படியாவது அவனை காப்பாத்திரணும்னு சொல்லி செவர் ஏறி குதிச்சு உள்ள போய் அவன் இங்க பண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கிறான், பண்ணு அப்புறமா சாப்பிடலாம் வா என்கிட்ட, வெளியில ஆட்டோ வெயிட் பண்ணுதுன்னு சொல்லி கூட்டிட்டு ஓடி வந்து திரும்ப காம்பவுண்ட் வால் ஏறுறீங்க. உயிரோடு வெளியே வர முடியுமா? ஒரு டெரரிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு மனிதனை வெளியே கொண்டு வர முடியுமா? நீங்க ரெண்டு பேருமே சுற்றுவாங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க இப்ப யாரோட டீல் பண்ண போறீங்கன்னா சாத்தானோட டீல் பண்ண போறீங்க. அவனை மகிமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லல, நமக்கு அதிக கவனம் தேவை. ஹல்லேலூயா. அதிக எச்சரிப்பு தேவை, அதிக பரிசுத்தம் தேவை, அதிக தாழ்மை தேவை, அதிக உபவாசம் தேவை, அதிக கீழ்ப்படிதல் தேவை, அதிகமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. ஹல்லேலூயா. நடுக்கத்தோடும் பயத்தோடும் ஆண்டவருக்கு என்ன செய்யுங்கள்? ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்க சாத்தான தேடி எல்லாம் போகவே வேண்டாம். நீங்க கர்த்தருக்கு என்னெல்லாம் செய்றீங்களோ அங்க அவனை பழி வாங்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க நிறைய விசுவாசிகள் வியாதியை பற்றி, பலவீனத்தை பற்றி, சத்துருக்களை பற்றி பக்கம் பக்கமா எழுதுறாங்க, பக்கம் பக்கமா பேசுறாங்க. நான் பேசினா ஒரே ஒருத்தரை பத்தி தான் பேசுவேன், சேனைகளின் கர்த்தரை பத்தி தான் பேசுவேன். 40 நாள் கோலியாத்தை பத்தி பேசியே காலத்தெல்லாம் வீணாக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு 6 பேக் இருந்தா எனக்கு என்ன, அவன் ஜிம்முக்கு போயிருந்தா எனக்கு என்ன, அவன் என்னவா இருந்தா எனக்கு என்ன, அவன் பிளாக் பெல்ட்டோ எல்லோ பெல்ட்டோ எந்த பெல்ட்னு எனக்கு கோலியாத்தை பத்தி எனக்கு டீடைல்ஸே தேவையில்லை. ஹல்லேலூயா. கோலியாத்தை ஜெயிக்க வைக்கிற கர்த்தரை பற்றியதான மகிமையான காரியங்கள், வசனங்கள், ஹல்லேலூயா, துதிகள், ஸ்தோத்திரங்கள் தான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஐயா கபகபன் பசிக்குது ஐயா, சொல்ல வர்றது சீக்கிரம் சொல்லுங்கய்யா. இருண்ட தேசத்திலே இப்பொழுது வெளிச்சம் வரப்போகிறது, வெளிச்சம் வரப்போகிறது. நப்தலி, செபுலோன் குடியிருக்கிறாங்க, ஆனா இருள். சாத்தானோட சண்டை போடுறாங்க, ஆனா ஜெயிக்க முடியல. பாவத்தோடு சண்டை போடுறாங்க, ஜெயிக்க முடியல. உலகத்தோடு சண்டை போடுறாங்க, ஜெயிக்க முடியல. வியாதியோடு சண்டை போடுறீங்க, ஜெயிக்க முடியல. பணம் இல்லாம சண்டை போடுறீங்க, ஜெயிக்க முடியல. இன்றைக்கு அந்த வெளிச்சம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. ஏன் சாத்தானுக்கு கேர்ஃபுல்லா அலர்ட்டா இருக்க சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே 1000 வருஷங்களாய் பரலோகத்தில் இருந்த தேவ தூதர்களை அவன் வெளியே கொண்டு வந்துட்டான். எதை விட்டு? பரலோகத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. முதல் தோட்டம், கர்த்தரின் தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்திலே இருந்த மனிதர்கள் ஆதாமியும் ஏவாளையுமே வெளியே கொண்டு வந்துட்டான். நம்ம இன்னும் பரலோகமே போகல. நம்மள அவ்வளவு சீக்கிரம் உள்ள விட்டுருவானா? அதனால அவன் பக்கம் நம்ம திரும்பவே கூடாது. அவனை பழி வாங்கணும் அப்படின்னா நீங்க ஆத்துமாதாய் செய்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. குடும்பத்தோட வரணும். எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? நான் சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது சொல்லுவேன், ஊழியம் சரியா? எனக்கு ஊழியெல்லாம் முடியாது அங்கிள் அப்படின்வாங்க. சரி, உன் பர்த்டே என்னைக்கு? என் பர்த்டே அக்டோபர் 2. பரவாயில்ல, காந்தி தடைய நீ பிறந்திருக்கே. அக்டோபர் 2 என் பர்த்டே. சரி, உன் பர்த்டேக்கு உன் கிளாஸ்ல எத்தனை பேர்? அப்பதான் யோசிப்பான் எத்தனை பேருன்னு. 30 + 8 38 40 48 அப்படின்னு சொல்லுவான். அந்த 48 பேர் நீ என்ன பண்ண? உன் வீட்டுக்கு பர்த்டே கூப்பிடு. 5ஆவது தான் படிக்கிறான். 48 பேர் என்ன இதுல வராங்க தெரியுமா? வாஞ்சையில வராங்க தெரியுமா? இல்லையா? ஆரோனுக்கு பர்த்டே. நம்ம போய் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? கேக் கட் பண்ணி பயங்கரமா சாப்பிட போறோம்னு சொல்லி வருவாங்க. கூட பேரண்ட்ஸும் வருவாங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாட்டு, ஒரு சாட்சி, ஒரு காஸ்பல். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்த பிள்ளைகள்லாம் போகும்போது எல்லாருக்கும் ஒரு புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு பார்த்திருக்கீங்களா? நீங்க இரவும் பகலும் படிக்கிற இந்த பைபிள்ல பாதி இருக்கிறது தான் புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா. நிறைய பேர் பைபிளை கீழே வைக்காம அப்படி படிக்கிறீங்க இல்லையா? நிறைய பேர் சர்ச்சுக்கு மொபைல்லே எடுத்துட்டு போய் படிக்கிறீங்க இல்லையா? அதுல இருக்கிற பாதி புதிய ஏற்பாடு. அதை கொடுத்து விட்டுட்டீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள என்றைக்காகிலும் ஒரு நாள் அக்கினி பற்றி எரியும்.
இடம்லாம் நிரம்பி வலியும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யுத்தம் பண்ண முடியாமல் இருக்கிற செபுலோனியும் நப்தலியும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், பெரிய வெளிச்சம் உண்டாக போகிறது. பெரிய வெளிச்சம். உன் ஜெப வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், உன் உபவாச ஜீவியத்துல ஒரு வெளிச்சம், உன் குடும்பத்துல ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. உன்னுடைய வீட்டுல, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம். எங்கெல்லாம் நீ நப்தலியை போல செபுலோனை போல வாழ்ந்துட்டு இருக்கிறையா, ஆனா ஒரே இருள். இருள்னா என்ன தெரியுமா? அடுத்த அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியல, வேலையை விடலாமான்னு தெரியல, வேலையில சேரலாமான்னு தெரியல, கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல. அல்லேலூயா. வெளிநாட்டுக்கு போகலாமா வேண்டாமான்னு தெரியல. பிரியமானவர்களே, சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல. யாரெல்லாம் இந்த மாதிரி கன்ஃபியூஸ்ல இருந்திருக்கிறீங்க? தீர்மானம் எடுக்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் இருளிலே இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு நிறைய கால் வரும், போன் பண்ணி, ஐயா எனக்கு பில்லிசோனியா இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்படின்வாங்க. நான் சொன்னேன், இது சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் இல்ல, ஈசி போட்டு உன் பேர்ல வில்லங்க இருக்கா இல்லையான்னு இது மாதிரிலாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ரொம்ப சிம்பிள். பில்லிசோனியா வைக்கட்டும், ஏன்னா அவனுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலையில வைக்கட்டும். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களை, இன்றைக்கு உன் இருளை வெளிச்சமாக்க போகிறார். அதுதான் அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இந்த வசனம் உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இருண்டிருப்பதில்லை. 9ஆம் அதிகாரம் ஏசாயா 1ஆம் வசனத்துல இன்றைக்கு ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை, இனி நீ இருண்டு இருப்பது இல்லை. இருண்டு இருப்பதில்லை. அல்லேலூயா. இருண்டு இருப்பதில்லை. எத்தனை பேர் தூக்கம் வருது? ஒரு சிலர் தூங்குறீங்க. எனக்கு அந்த பேர் சொல்லி அழைக்கிற கிருபை Dress கலரை சொல்லி நான் அழைப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு நாங்க இங்க இருந்து பக்கத்துல பார்த்து சொல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லணும், பக்கத்துல இருக்கிற தூங்கிட்டு இருக்கிறான், எனக்கு இங்க இருந்து எழுப்ப முடியல. அல்லேலூயா. அதனால உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை வச்சுதான் உங்களை எழுப்புறேன். பக்கத்துல யாராவது தூங்கிட்டு இருந்தா ஓங்கி ஒரு அறை விட்டுறாதீங்க, அப்படியே தட்டி எழுப்புங்க. பிரைஸ் தி லார்ட். நீ இனி இருண்டு இருப்பது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருண்டு இருப்பதில்லை. நான் என்ன பண்ண போறேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் நதியோரத்திலுடைய புறஜாதியாருடைய கலிலேயமாகிய அத்தேசத்தை மகிமைப்படுத்துவேன். மகிமைப்படுத்துவார். ஏன் இருண்டிருப்பதில்லை? ஒரு மகிமை உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மகிமை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, எங்கெல்லாம் நீ வெட்கப்பட்டாயோ, அவமானப்பட்டாயோ, அழுதாயோ, புரண்டாயோ, உடைக்கப்பட்டாயோ, சிறைப்பட்டு போனாயோ, ஒரு மகிமை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மகிமை வந்து கொண்டிருக்கிறது. அந்த மகிமை வரும்னு எப்படி எனக்கு தெரியும்? 2வது வசனம். அல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே சாத்தான் என்ன பண்ண தெரியுமா? முதல் இருளை கொடுப்பான். இருளை நம்ம அப்படியே தடவிட்டு இருப்போம். அல்லேலூயா. அப்பா எங்க இருக்கிறாங்க, அம்மா எங்க இருக்கிறாங்க, அல்லேலூயா, என் வேலை எங்க இருக்கிறது, எதுவுமே தெரியல, நடைப்பணமா நம்ம அலைந்து கொண்டிருப்போம். அந்த இருளை கொஞ்ச நாள் கழிச்சு பிசாசு எப்படி மாத்துறானா, மரண இருளின் தேசமாக மாற்றுகிறான். அப்படியே நீ இருளே செத்துப்போ அப்படின்னு சொல்லி பிசாசு மாத்துறான். ஆனா கர்த்தர் குறுக்கிட்டு, ஹல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்த போகிறார். இனி நீ இருண்டு இருப்பது இல்லை. இருண்டு இருப்பதில்லை. ஒரு மகிமை, ஒரு பெரிய வெளிச்சம். மரண இருளின் தேசத்தின் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் என்ன பண்ணுச்சா? பிரகாசித்தது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு முன்னாடி மேல சீலிங்ல அந்த பீம்ல 3 ஃபோக்கஸ் லைட் கட்டி இருக்கிறாங்க. அதனாலதான் கொஞ்சம் நான் வெள்ளக்கார மாதிரி தெரிவேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அது ஆஃப் பண்ணிட்டா என் மேல அந்த லைட் பிரகாசித்து இருக்கிறனால தெரியுது. அல்லேலூயா. இல்லையா? இந்த ஃபேரா இருக்கிறவங்களுக்கு லைட்டே போட தேவையில்லை, அவங்க முகம் ஃபுல்லா லைட்டா தான் இருக்குது. எனக்கு கண்டிப்பா இந்த 3 லைட் இல்லைன்னா பிரகாசிக்க முடியாது. இன்றைக்கு எங்கெல்லாம் பிரகாசிக்க முடியாம இருந்தாயோ அங்கெல்லாம் இந்த வெளிச்சம் உன்னை பிரகாசிக்க வைக்கும்.
எங்கெல்லாம் கதவுகள் உனக்கு மூடப்பட்டதோ, துரத்தப்பட்டாயோ, மறக்கப்பட்டாயோ, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நிறைய இருக்கு, சொல்லிட்டு நேரம் இல்லை. ஜீசஸ் கால்ஸ் வேலூர்ல போகும்போது அந்த இன்சார்ஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் மைக்கு கொடுத்துட்டு அவங்க போயிருவாங்க. பிரைஸ்ல அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் அண்ணன் நீங்க போவேண்ணா, அவங்க வேலை நிறைய இருக்கும், போயிருவாங்க. திரும்பி அவங்களுக்கு ஞாபகம் வரும் 3 மணி நேரம் கழிச்சு, ஐயோ ஒருத்தன் மைக் கொடுத்தோமா இந்த மீட்டிங் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு உள்ள வருவாங்க. ஹல்லேலூயா. கரெக்டா 3 மணி நேரத்துல செய்தி முடிஞ்சிடும். பிரைஸ்ல ஆனா நீங்க 1 மணி நேரம் தான் இருக்கு, கவனமா கேளுங்க. பக்கத்துல சொல்லுங்க, இங்க எங்க வேடிக்கை பார்க்காத, 1 hour தான் இருக்கு, கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உன் மேல லைட் வரக்கூடாது, பிரகாசம் வரக்கூடாதுன்னு எத்தனை ராணுவத்தை வச்சு பிசாசு தடுத்தாலும் வரப்போற வெளிச்சம் உன் மேல பிரகாசித்தே ஆகும். இல்லையா? நிறைய உதாரணம் இருக்கு. 1 சாமுவேல் 16 எடுக்க வேண்டாம். ஈசாயினுடைய வீட்டுக்கு கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தேசத்திலே பெரிய தீர்க்கதரிசி அவர்தான். இஸ்ரவேல் முழுவதற்கும் அவர்தான் தீர்க்கதரிசி. அவரிடத்திலே கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நம்ம வேர்ல்ட்லி கால்குலேஷன் என்னன்னா, ஈசாய்க்கு 8 குமாரர்கள், 7 பேர் வீட்டுல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 7 பேர் வீட்டுல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு விபிஎஸ்க்கு நான் போயிருந்தேன். டீச்சர்ஸ்க்காக பேசுறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் விபிஎஸ் பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள ஒரு டீச்சர் பாத்துக்கிறாங்க, பார்த்து பாட்டுக்கட்டுலாம் சொல்லி தராங்க. இந்த பக்கம் 20 டீச்சர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. நான் அவங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். 2 வால் பசங்க வந்தாங்க. அந்த வால் பசங்க அன்னைக்குதான் விபிஎஸ்ஸே தெரியுது அவங்களுக்கு. ஒரு 6-7 வயசு தான் இருக்கும், சின்ன பிள்ளைங்க, ரொம்ப அழகா இருந்தானுங்க. பாய்ஸ் சும்மாவே இல்ல, சங்கிலியால கூட அவனுங்களை கட்ட முடியல. இந்த பெஞ்சில இருந்து சிஎஸ்சி சர்ச்சில் அப்படியே ஆகாயத்துல பறந்து அந்த பெஞ்சுக்கு வந்தான். நடுவில் இவ்வளவு கேப் இருக்கு. அந்த பறக்கிற இந்த நேரத்தில் அவனுங்களுக்கு இருந்த சந்தோஷம், ஓன்னு கத்துறானுங்க பயங்கரமா, வெற்றி பெற்றது போல. இந்த எரிகோ கோட்டையை விழும்போது ஆர்ப்பரித்தாங்க பாத்தீங்களா? இவனுக்கு 2 பேரும், இவன் வந்து இந்த பெஞ்சில லேண்ட் ஆகுறான், அங்கிருந்து இன்னொருத்தர் டேக் ஆஃப் ஆகி இந்த பெஞ்சில லேண்ட் ஆகுறாரு. அவங்க 2 பேருக்கு ஒரே சந்தோஷம். பிபிஎஸ்னா இதுதான் போல இருக்கு, எல்லாம் சர்க்கஸ் காட்டுவாங்க போல இருக்குன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஒரு டீச்சர் எந்திரிச்சு சொன்னாங்க, ஐயோ இந்த 2 எதுக்கு தான் வந்ததோ, இதுக்கெல்லாம் இந்த விபிஎஸ் இந்த வருஷம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஆவியானவர் என்கிட்ட சொல்றாரு, இந்த 2 தான் உலகத்தை அசைக்க போகுதுன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ரவுடி பசங்களே உலகத்தை அசைக்கிறான், அங்க 150 பிள்ளைங்க இருக்காங்க பாரு, அழகா கீழ்ப்படிந்து உட்கார்ந்து கேட்கிறாங்க பத்தியா, அவங்க பயங்கரமா அசைப்பாங்க போலன்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். ஆவியானவர் சொன்னாரு, நீ தப்பா நினைக்கிற, அவங்க அசைக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க கடைசி வரைக்கும் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. அவங்க அசைக்க மாட்டாங்க. நீங்க யாரெல்லாம் திருந்தவே மாட்டாங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் திருந்துவாங்க. ஹல்லேலூயா. பிரியமான, இது பேர் தான் ரட்சிப்பு. நான் கோவிட்ல இருந்து வெளியே வந்தோடனே ஆண்டவர் ரிசைன் பண்ண சொன்னார். ஆச்சி மசாலால நான் வேலை செய்தேன், 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு சேலரி. ரிசைன் பண்ண சொன்னாரு, நான் பண்ணிட்டேன். அண்ணன் கூட கேட்டாங்க, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் ஜீவனை கொடுத்தது என் ஊழியத்தை செய்யறது தான். ரிசைன் பண்ணிட்டேன். நான் கேட்டேன், எங்க போகணும் ஆண்டவரே, எங்க ஊழியம் செய்யணும், நான் என்னவா செய்யணும்? நான் உனக்கு 2014 ஊழியத்துக்கு கூப்பிட்டேன், நீ வரல, அதனால உனக்கு ஒரு டீ ப்ரொமோஷன். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நீ இவாஞ்சலிஸ்டா இருந்த, நீ இனிமே வந்து மிஷனரியா இருக்கணும். ஹல்லேலூயா. மிஷனரினா புரியுதுங்களா? மிஷனரினா அதெல்லாம் வந்து மிஷனரிகளால தான் இந்திய தேசம் சந்திக்கப்பட்டது, ரட்சிப்புகளை வந்து பெரிய விஷயம் அது. ஹல்லேலூயா. பெரிய சப்ஜெக்ட் அது. மிஷனரியாக உன்னை மாற்ற போகிறேன் என்று சொன்னார். எனக்கு ஒரு டவுட், இது 2த்துக்கு என்ன பெரிய வித்தியாசம்? கேட்ட ஆண்டவர்ட்ட, இவாஞ்சலிஸ்டா என்ன, மிஷனரி 2 ஒண்ணு தானே? அவர் சொன்னார், இல்ல, இவாஞ்சலிஸ்ட்னா நீங்க எல்லாம் தட்டு வச்சு அழைச்சு போஸ்டர்ல உங்க பேரை போட்டு உங்க போட்டோ எல்லாம் போட்டாதான் போவீங்க. மிஷனரினா உன்னை கூப்பிடாமே நீ போகணும். பிரைஸ் தி லார்ட். வீடு வீடா கதவை தட்டி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லணும்.
அப்படி அவன் ஏத்துக்கலன்னா என்ன பண்றது? அடிச்சானா வாங்கிக்கோ அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட். அடிச்சானா வாங்கி. அப்ப டீ ப்ரோமோட் பண்ணி என்னைய மிஷனரியாக மாற்றி இருக்கிறார். அதனாலதான் அண்ணன் கூப்பிடாமே நானே கேட்டு இன்றைக்கு வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என் மனைவி சொன்னா, நீங்களா போன் பண்ணி கேட்டீங்களான்னு. ஆமா, என் வேலை என்னது? மிஷனரி தான். நானே கதவை தட்டி இந்த மாதிரி திண்டுக்கல் ஒரு மீட்டிங் வர்றேன், உங்க சர்ச்சுக்கு வரட்டுமா திண்டுக்கல்லன்னு கேட்டேன். அண்ணன் வந்து நீங்க அங்கே வராதீங்க இங்கே வாங்க அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அப்புறம் நான் ரெண்டாவது கேட்டேன், எங்க போய் யார் மத்தியில செய்யணும்? ஆவியானவர் சொன்னார், கிறிஸ்தவங்க மத்தியில நீ போகாத அப்படின்னாரு. எனக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா எல்லாத்தையுமே டவுன்ல கொண்டு போறாரு, நம்ம எப்படி ஊழியம் செய்யறது? ஏன் கிறிஸ்தவங்க மத்தியில செய்யக்கூடாது? அவங்க எல்லாருக்கும் என்னை தெரியும் அப்படின்னாரு. அப்ப ரொம்ப நல்லதா போச்சே, நான் அங்கே போய் செய்யறேன். எனக்கே அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க, உனக்கு எப்படி செவி கொடுப்பாங்கன்னு கேட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்க மத்தியில போகாத. அப்ப எங்கதான் போறது? புற ஜாதிகள் இடத்துல போ. ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் இடத்துல போ, ரவுடிகள் இடத்துல போ. ஹல்லேலூயா. அருமையான தம்பி சாட்சியில எல்லாம் சொல்ல முடியல. ஹரிநாடார் ராக்கெட் ராஜாவோட குரூப்ல சென்னையிலிருந்தே, தூத்துக்குடியிலிருந்தே, அந்த உடன்குடியிலிருந்தே அவங்க ஸ்கார்பியோல மும்பைக்கு போவாங்க. ஹல்லேலூயா. ஸ்கார்பியோல பைபிள் வாக்குத்தத்தங்களா இருக்காது, எல்லாமே அருவாள் தான் இருக்கும். அதுலதான் அவங்க போவாங்க. யாரை அடிக்கணுமோ, யாரை உதைக்கணுமோ, யாரை முடிவு கட்டணுமோ முடிவு கட்டிட்டு வந்துருவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான அந்த மகனை இந்த சுவிசேஷம் ரட்சித்தது. அந்த இருளின் மேல, மரண இருளின் மேல இந்த வெளிச்சம் பிரகாசித்தது, இன்னும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. நாகர்கோவில் கூட்டத்துக்கு போனேன். ஒரு வீட்டுல தனி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நானும் கிரேஸ் அக்கா அவங்களாம் இருந்தாங்க. ஒரு வீட்டுல ஜெபம் பண்ற கூட்டு போனாங்க. அப்போ அதை கேள்விப்பட்டு பக்கத்துல இருக்கிற 2-3 தாய்மார்கள் வந்தார்கள். அவர்களுக்கு ஜெபிக்கும் போது மூன்றாவதாக வந்த தாய் சொன்னாங்க, பிரதர், என் மகன் ரட்சிப்புக்காக ஜெபிங்க. எப்போ பார்த்தாலும் குடிக்கிறான், பிஹெச்டி சேர்ந்துட்டு பிஹெச்டி முடிக்காம இருக்கிறான், வேலைக்கே போக மாட்டேங்கிறான், திருமணமே செய்ய மாட்டேங்கிறான், பயங்கரமா கோவப்படுறான், பயங்கரமா சண்டை போடுறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் சொல்றாரு, அவங்க வீட்டுக்கு நீ போ அப்படின்றாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு இங்க ஜெபிக்கலாமா? உங்க வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு. பிரதர், எங்க வீட்டுக்குலாம் நீங்க வர வேண்டாம், என் மகன் உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுவான் அப்படின்னா. நான் சொன்னேன், எங்க மகன் என்னை அடிச்சா கூட பரவாயில்ல, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு. அன்றைக்கு மாலை அவங்க வீட்டுக்கு போனோம். அந்த மகன் பேர் டார்வின். டார்வின் அவன் தனியா அவங்க அம்மாவுடைய வீட்டிலே பக்கத்துல அவனுக்கு ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க. அது பினிஷே ஆகல, அப்படியே செங்கலோட இருக்கு, பூசாம இருக்குது, கரண்ட் கனெக்ஷன் இன்னும் வரல. அந்த இருட்டுல உட்கார்ந்து அவன் குடித்து கொண்டிருந்தான். தாயார் வெளியிலே நின்று கூப்பிட்டார்கள், டார்வின் வாமா, இங்க வாமா, ஒரு அண்ணன் வந்திருக்கார் உன்னை பார்க்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எழுந்து தள்ளாடி தள்ளாடி வெளியே வந்தான். அவன் வெளியே வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே சொன்னார், அவன் எனக்கு வேண்டும் என்று சொல் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நான் அவனுடைய தோள்ல கை வைத்து, நீ இயேசுவுக்கு தேவை என்று சொன்னேன். நீங்க யார், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, வா உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் பேசினேன். அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிஹெச்டி முடிச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறான். பிரியமானவர்களே, அவனுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு வாலிபன், பிரேம் என்று சொல்லுகிற ஒரு வாலிபன், ஏற்கனவே 13 வயதிலே ஒரு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டான். போன மாதம் அவனுடைய மனைவியை பார்த்த போது மனைவி அழுதாள், என் கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும். மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து விட்டார். பிரியமானவர்களே, அவன் யாரை கொலை செய்தானோ அந்த குடும்பம் அவனை தேடிக்கொண்டே இருக்கிறது பல வருஷங்களாக, இவனை கொலை செய்ய முடியாது. இப்ப போன வாரம் அவன் என்ன டிசைட் பண்ணானா, எவ்வளவு நாளைக்கு இவங்களுக்கு பயந்து பயந்து நம்ம ஓடணும், யாரெல்லாம் நம்மளை தேடுறாங்களோ அத்தனை பேர்ல கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி 5 அருவாள் புதுசா வாங்கி வீட்டுல வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அவனை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன். அவனை பார்த்து சொன்னேன், நீ வா, நம்ம ஊழியத்துக்கு வா, எங்க மினிஸ்ட்ரியில இருந்து சாட்சி சொல் அப்படின்னு சொல்லி மனமுடைந்து அழுது அன்றைக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து எங்க மினிஸ்ட்ரியில வந்து சாட்சி சொன்னான். அடுத்த நாள் இன்னொரு ஆலயத்துல போய் ஆராதனை செய்ய போனான். மரண இருளின் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். அதை எந்த சாத்தானாலும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த மாந்திரிகத்தினாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த ஈசாயின் வீட்டுக்கு
சாமுவேல் தீர்க்கதரிசி போகிறார். ஈசாய்க்கு என்ன ஒரு கால்குலேஷன்னா, 8 பேர்ல ஒருத்தன் குறைஞ்சா என்ன தெரியவா போகுது, இது என்ன ஒரு பெரிய இஷ்யூவா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கணும், வரல. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நிறைய பேர் அழைக்கப்பட்டாங்க, நிறைய பேர் அழைக்கப்பட்டாங்க, ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். இப்போ ஒரு தைல குப்பின் அபிஷேகம் உங்க மேல வரும்போது நீங்க அந்த மரண இருளின் தேசத்திலிருந்து வெளியில வந்துருவீங்க. ஹல்லேலூயா, வெளியில வந்துருவீங்க. ஈசாய் ஒரு கால்குலேஷன் பண்ணான். அது வந்தோடனே சாமுவேல்ட்ட, நல்லவனா என்ன பண்ணிருக்கணும், வந்தோடனே சாமுவேல்ட்ட, இந்த பாருப்பா 8 பிள்ளைங்க, ஒருத்தன் இந்த மாதிரி போயிருக்கான், இந்த 7 பேர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா பாருன்னு நல்லவனா என்ன பண்ணிருக்கணும், தன் பாவங்களை மறைக்கிறவன். ஈசாய் மொத்தத்தையும் மறைச்சிட்டான். ஒரு குமாரன் இல்லவே இல்ல, விட்டிருந்தா டெத் சர்டிபிகேட் வாங்கியிருப்பானுங்க போல இருக்கு. அல்லேலூயா. அந்த குமாரனை பத்தி சப்ஜெக்ட் எடுக்கவே இல்லை. உன்னை குறித்து இந்த உலகமே மறந்து போனாலும் இயேசு மறக்க மாட்டார். எல்லா இடத்திலும் உன் பேரை யாருமே சொல்லன்னு கவலைப்படாத. உன் பேரை சொல்றதுக்காகவே இயேசு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் மறந்துடுவாங்க, எல்லாரும் வெறுத்துருவாங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறேன். இந்த ஜூம்லயும் இந்த செய்தியுடைய ஆடியோவை நிறைய பேர் தமிழ்நாடு முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. என்ன சாட்சி தெரியுமா? எத்தனையோ பேரை ஃபாரினுக்கு ஏத்தி அனுப்பி இருக்கிறேன். அந்த ஏர் பிளைட் கிளம்புற வரைக்கும் எனக்கு அந்த வாரத்துல ஒரு 1000 கால் வரும் அவங்ககிட்ட இருந்து. ஏறி ஃபாரினுக்கு போனோடனே ஒரு கால் கூட, அவ்வளவுதான், சுரேஷ் மறந்துடுவாங்க. 3 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் கால் வரும். பிரதர், ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணிப்பாங்க, நான் தானா, உயிரோட இருக்கிறேனா, இன்னும் நீங்க அங்கேதான் இருக்கீங்களா, ஒரே ஒரு ஹெல்ப் பிரதர், லாஸ்ட் டைம் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன், எவ்வளவு நாள் கழிச்சு. அந்த உலகத்தின் மத்தியிலே கர்த்தர் இன்றைக்கு உன்னை பிரகாசிக்க வைக்க போகிறார். நீங்க மனுஷன் மறந்துட்டான், மனுஷன் சொல்லல, மனுஷன் விசாரிக்கல, அப்படிலாம். மனுஷன் விசாரிச்சா ஆண்டவர் விசாரிக்க மாட்டார், அதான் பிரச்சனை. அல்லேலூயா. உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டால் தான் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். இந்த அம்மா பிள்ளை அப்பா பிள்ளையா இருக்கிறவங்க கிட்டையே சேர்த்துக்க மாட்டார். இந்த 7 பேர் அந்த டிக்கெட் தான். அப்பா அப்பா அப்பான்னு ஈசாய் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தானுங்க. ஜிம்முக்கு போவானுங்க, வருவானுங்க, திரும்ப பீஃப் பிரியாணி சாப்பிடுவானுங்க, திரும்ப ஜிம்முக்கு போவானுங்க, இதே வேலை தான் அவனுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவர்களில் ஒருவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இவனுங்கெல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ரொம்ப ஃபேமிலியோட அட்டாச் அப்படி இருந்தோம்னா ஆண்டவருடைய வேலையை பிரிக்கிற வேலை தான். அல்லேலூயா. அவர் வந்து மாஸ்டர் டெய்லர். பிரைஸ் தி லார்ட். போன மாதம் கூட மெசேஜ்ல சொன்னேன், 8 பேண்ட் பிட் எடுத்து ஒரு டெய்லர்ட்ட கொடுத்தேன். தச்சிலாம் சார், கவலைப்படாங்க சார், சூப்பரா இருக்கும் சார் எங்க ஸ்டிச்சிங் அப்படின்னு சொன்னார். நான் வேற சோதனைக்கு அப்படியே நம்பிட்டேன். எல்லாம் போட்டு பார்த்தா 2 இன்ச் கட்டையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். என்னப்பா இப்படி தச்சிட்டீங்களே? எடுத்துன்னு வாங்க சார், ஆல்டர் பண்ணலாம். இப்போ நான் அர்ஜென்ட்டா பிக்னிக் போயிட்டு இருக்கேன் சார், நீங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு போறதுக்கே. இந்த உலகம் உன்னை மறக்கலாம், இந்த உலகத்திலே நீ தூக்கி எறியப்படலாம். ஆனால் உன்னை தேடி ஒரு வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அது உன்னை தொடாமல், உன்னை மேல் பிரகாசிக்காமல் போகவே போகாது. அல்லேலூயா. போகவே போகாது. ஏன்னா அனுப்புனவர் யார் தெரியுமா? அவர் அனுப்பின வசனம் திரும்பி வருவதே கிடையாது. அல்லேலூயா. வெறுமையா வரவே வராது என்னிடத்துல. வசனமே திரும்பி வராதுன்னா இந்த பரிமள தைலத்தினால் நிரப்பப்பட்ட கொம்பு வந்த வேலையை முடிக்காம போகவே போகாது. தூக்கம் வர்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நைட்டு நிறைய பேரை பார்த்து சொல்லுவேன், சீக்கிரம் படுப்பா சீக்கிரம் படுப்பா அப்படின்னு. கேட்கவே மாட்டாங்க, மீட்டிங்ல வந்து தூங்குவாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ரொம்ப சீக்கிரமா முடிக்கிறேன். ஆனா இந்த ஈசாயும் சாமுவேலும் சேர்ந்து பண்ண டைப் பண்ணி இந்த காரியம். சாமுவேல் பாவம் நல்லவர் தான். கேட்கிறார் அப்ப கூட, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, இல்ல வேற யாரா இருக்காங்களான்னு தான். ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லி இந்த ஈசாய்ங்கிற அந்த ரொம்ப நல்ல மனுஷன் என்ன பண்ணாரு, தெரியாத மாதிரி எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தர் இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் வேஸ்ட்டுங்க, எதுக்குங்க தைல கொம்பலாம் அவன் மேல ஊத்திட்டு, வேஸ்ட். நான் நல்லபடியா சொல்றேங்க, உங்க தைலம் தாங்க வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஈசாய்கள் இருக்கிறாங்க. அதன் மத்தியிலே கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைக்க போறார்.
எதுக்குங்க? சின்ன பையன், அவன் விவரம் தெரியாதுங்க. ஸ்கூல் கூட நாங்க அனுப்பலங்க. வெறும் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருக்கணும். He is useless. உன்னை இந்த உலகம் யூஸ்லெஸ் என்று சொன்னால் நீதான் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் கூப்பிடுறார் ஊழியத்துக்கு. அல்லேலூயா. சும்மா சாதாரண ஊழியரை செய்யக்கூடாது. அல்லேலூயா. போன சாத்தான் கையில இருந்து 10 ஆத்மா பரிச்சமா வந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு இந்த வேர்ட்லாம் சொல்றேன்னு மன்னிச்சுக்கோங்க. இந்த பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். என்னன்னா, நான் செய்யறதுக்காக இல்ல, வந்த வேலையை முடிக்காம போகவே, வந்த வேலையை முடிக்காம ஏறணும்னு என்ன தெரியுமா பாப்பாங்க? யார் இங்க வெல் டு டூன்னு பாப்பாங்க. பிரைஸ் லார்ட். அப்படி ஒரு கிளான்ஸ் பாப்பாங்க. அப்ப அந்த பாஸ்டர் பாருங்க, பலபலன்னு உட்கார்ந்துருக்காரு. சரி, இவர்கிட்ட இன்னைக்கு ஒரு 50,000 ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நிப்பாங்க. அவர் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிறார் பாத்தீங்களா? போய் நின்னு அவரு நம்ம மெசேஜ் கேட்கும் போது தூங்குறோம் இல்லையா, பஸ்ல கம்பி பிடிச்சு தூங்கும் போது என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, டக்குன்னு எடுத்துருவான் பர்ஸ். அல்லேலூயா. அந்த பிக் பாக்கெட் காரட்ட, அண்ணா தண்ணி குடிக்கிறீங்களா, ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா, இல்ல காஃபி குடிக்கிறீங்களா கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு எதுவும், நான் வந்த காரியம் எதுக்கு தெரியுமா? பர்ஸுக்காக தான் நான் வந்தேன். அல்லேலூயா. நாம இந்த தேனியில, இந்த தமிழ்நாட்டுல, இந்தியால எதுக்கு தெரியுமா உயிரோடு இருக்கிறோம்? சாத்தாங்கிட்ட இருக்கிற பர்ஸை எடுத்து, அல்லேலூயா, அதுல இருக்கிற வெளியேற பெற்ற ஆத்துமாக்களை கொண்டு வந்து, அடுத்த சில மாதங்கள்ல எங்களுக்கு சேர் பத்தல, 1000 சேர் வேண்டும், இந்த இடம் தான் கிளியர் பண்ண, இங்க எல்லாம் ஆத்துமாக்கள் உட்கார வேண்டும், பந்தல் போட வேண்டும். ஹல்லேலூயா. அது யார் தான் அந்த லேண்ட்? நமக்கு என்ன, நம்ம ஜஸ்ட் உட்காரதான் போறோம். திருத்தணியில ஒரு கிராமத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். ஒரு வீட்டுக்குள்ள 50 பேர் வந்திருந்தாங்க. மார்னிங், டியூஸ்டே மார்னிங் 10 மணிக்கு உள்ள 50 பேர் இருக்கிறாங்க. சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற வீடு. செய்தி கொடுக்க நிற்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. இந்த கூட்டம் உள்ள நடக்காது, வெளியே நடக்கும், ஷாமியானா போட்டு பெரிய அளவுல அதை நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இடம் பத்தாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். வெளியில தான் நான் ஷாமியானா போடுறதெல்லாம் பாக்குறேன், தரிசனத்துல பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரிண்ணா, கர்த்தர் நடத்தினா நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. போன செவ்வாய்க்கிழமை நான் போயிருந்தேன். இன்னைக்கு என்னது? செவ்வாய்க்கிழமை. போன செவ்வாய்க்கிழமை நான் திருத்தணியில தான் இருந்தேன். அந்த மீட்டிங் நான் 2 மாதம் கழித்து போகும்போது 100 பேர் வந்திருந்தார்கள். 4 ஷேர் ஆட்டோல, ஒரு குட்டி யானையில, பஸ்ல எல்லாம் வந்திருந்தாங்க. மீட்டிங் உள்ள வைக்க முடியல, ஒரே அனல். வெளியே ஷாமியான அயர் பண்ணி வெளியே 100 பேர் உட்கார்ந்து அந்த ஆராதனை நடத்தினாங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்தை கர்த்தர் பிரகாசிக்க போகிறார். மரண இருளின் தேசத்திலே அந்த ஹல்லேலூயா மரண இருளை கிழித்து கொண்டு, அதை உடைத்து கொண்டு ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை பிரகாசிக்க வைக்கிற முதல் காரியம் அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம பிள்ளைகள் 10 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் யாருக்குமே அபிஷேகம் கிடையாது. அதை பத்தி பேரண்ட்ஸும் வரதே இல்லை. பிள்ளைக்கு நீட்ல பாஸ் ஆயிடணும், ஐஏஎஸ்ல பாஸ் ஆயிடணும், ஐபிஎஸ்ல பாஸ் ஆயிடணும். ஆனா அபிஷேகம் கேட்டா அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கலைங்க பிரதர் அப்படின்னு. ஆண்டவரும் சொல்றாரு, உன்னையும் பரலோகத்துக்கு கூப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கவே. ஒருவன் ஜலத்தினாலும், ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? எல்லாம் தலை மட்டும் தான் ஆடுது. தலையை வச்சனால கண்டுபிடிக்க முடியலங்க. பிரதர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு உத்தமமா இருக்காங்க. ஏன் தெரியுமா? மனைவி இன்னைக்கு திட்டினாலும் சாப்பாடு போடலனாலும் பரவாயில்ல, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஏன்னா கை தூக்கலன்னா 2வது தடவை கொடுத்துட போறாங்கன்னு பயப்படுறாங்க அவங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்க பிரவேசிக்க முடியாது? ஹோலி லேண்ட்லயா? மேலே போக முடியாது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய எமர்ஜென்சியான வேலை என்னன்னா, அபிஷேகம் பெறாம நீங்க அடுத்த வேலை உங்க பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. பெற்றிருக்காங்களா அபிஷேகம்? நிறைய பிள்ளைங்களுக்கு அபிஷேகம் கிடையாது. அதுக்கு பதிலா நான் ரொம்ப வேதனையா சொல்றேன், நான் சந்தோஷமா சொல்லல, நிறைய பிள்ளைகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா நேரத்துல யூடியூப் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர் பேசினாலே கோபம் வருது அவங்களுக்கு. என்ன இதனால தெரியுமா? நம்ம போட்டு காட்டினோம்ல கார்ட்டூன், வீடியோ கேம்ஸ், சீரியல்,
சிங்சாங் தானே அப்படின்னு சொல்லி போட்டு காட்டணும் இல்லையா? அந்த ஸ்பிரிட்லாம் அவங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்து, நீங்க படிடான்னு சொன்னாலோ, கடைக்கு போடான்னு சொன்னாலோ, உங்க மகளை பார்த்து Dress சரியா போடுன்னு சொன்னாலோ, உங்க மேல எரிந்து விழுறாங்க அப்படின்னா அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மேல இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய் துடி துடித்து கொண்டிருக்கிறது. அடுத்த மீட்டிங் இங்க என்னைக்கு நடக்குதோ எனக்கு தெரியாது. ஐயா அனௌன்ஸ் பண்ணாங்க வெள்ளிக்கிழமையா, நாளைக்கே நடக்க போதா எனக்கு தெரியாது. நீங்க அடுத்த மீட்டிங் உங்க பிள்ளைங்கிட்ட பிரின்சிபல்கிட்ட சொல்லி, நாங்க அர்ஜென்ட்டா முக்கியமான ஒரு மீட்டிங் போறோம், இன்னைக்கு எங்க பிள்ளை காலேஜுக்கு ஸ்கூலுக்கு என்னது வராது, பிள்ளைங்க கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. கர்த்தர் தைல கொம்பை வாய் வைத்துக் கொண்டு கர்த்தர் காத்திருக்கிறார். தாவீதுக்கு எதுக்கு அபிஷேகம்? அவனாம் அபிஷேகம் பண்றதுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல, அவனுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல. இப்படிதான் உலகம் நினைத்தது. கர்த்தர் அவனை தேடி காத்திருந்தார். உன் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இங்கு காத்திருக்கிறார். இனி உன் பிள்ளைகள் இருண்டு இருப்பது இல்லை. பிள்ளைகளை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். நிறைய விஷயம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. என் மகன் LKG சேர போகிறான், ப்ரீகேஜி சேர போகிறான். நான் ஜீசஸ் கால்ஸ் இருந்தபடினாலே எனக்குள்ள ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை, எல்லா பெருமையும் உடைச்சார் ஆண்டவர் என்னை. அல்லேலூயா. ஒரு மேட்டிமை என்னன்னா, என் மகன் பெரிய ஸ்கூல்ல படிக்கணும். அதனால ஒரு நாள் நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு லீவ் போட்டுட்டு, அவனுக்கு 4 வயது ஆகிட்டு ஸ்கூல்ல சேர்க்கணும். ஜீசஸ் கால்ஸ் லீவ் போட்டுட்டு நான் நேரா போறேன். 10 ஸ்கூல்ல ஃபார்ம் வாங்கினேன். ரோசரி ஸ்கூல், சாந்தமயர் செகண்டரி ஸ்கூல், மான்ஃபோர்ட் ஸ்கூல், டான் பாஸ்கோ, செட்டிநாடு ஸ்கூல், பல பிரபலமான ஸ்கூல்ல எல்லாம் ஃபார்ம் வாங்கிட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பூட்டப்பட்ட கேட்டுக்குள்ள, பூட்டப்பட்ட பிரின்சிபல் ஆபீஸ்க்குள்ள உள்ள போறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா, ரொம்ப ஈஸி. அங்க வேகமா உங்களுக்கு நான் சொல்றேன், ஹாஸ்பிட்டல் மெடிசன்லாம் போக முடியாதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதீங்க. எல்லா ஆஸ்பத்திரிக்குள்ள, எல்லா வார்டுக்குள்ளேயும் நான் போயிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க போற தயங்கி எல்லாம் போக கூடாது, பிடிச்சிருவான். கிட்னி திருட வந்திருக்கீங்க, நேரம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வேகமா போகணும். அப்போலோ ஹாஸ்பிட்டலையும் டோக்கன் இருந்தா தான் விடுவான். நான் போன ஸ்பீட்ல அந்த செக்யூரிட்டிக்கே பயமா, அந்த ஒரு டாக்டரா இருப்பானோ, அவன் அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்குள்ள நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். சந்தேகப்பட்டு பயப்படலாம் கூடாது. பிரியமானவர்களே, அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு பிரகாசிக்க வைக்க போகிறார். நான் எல்லா ஃபார்மும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப ஆவியானவர் சொல்றாரு, உன் பிள்ளை கூட நான் இருக்கணும்னா நீ பெருமைக்காக வாங்கின இந்த ஃபார்ம் எல்லாம் கிழிச்சு போடு அப்படின்னாரு. நீ வாங்கின எந்த ஸ்கூல்லயும் நான் இல்லை அப்படின்னாரு. இது என்னடா புதுசா இருக்கு? நீ பக்கத்து வீட்டுல சேர்த்துட்டான், எதிர் வீட்டுல சேர்த்துட்டான், நானும் அங்கேயே தான் சேர்ப்பேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு என்னைக்கு நினைக்கிறையோ அன்னைக்கே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு இருளை கொண்டு வர துடிக்கிறான். கர்த்தர் நடத்துவதற்காக நம்ம காத்திருப்பது இல்லை. நீ சேர்க்கனா சேர்த்துக்கோ, நீ வாங்கின ஸ்கூல்ஸ்ல நான் இல்லைன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். நல்ல ஒரு அடையாளம் சொல்லித்தரேன். எந்த பிராண்டட் ஐட்டம்லயும் ஆண்டவர் இல்ல, பிசாசு தான் இருக்கிறாங்க. ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. அல்லேலூயா. பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. BMW வாங்கணும். மதுரையில ஒரு தம்பி கேட்டான், அங்கிள் யார் யாரோ BMW போறாங்க, எங்க அப்பா வந்து நான் ஒளியை செய்தார், நான் ஏன் இப்படி சைக்கிள்லயும் ஸ்கூட்டர்லயும் போயிட்டு இருக்கிறேன்? டேய், நீ பரலோகம் போகணுமா வேணாமான்னு கேட்டேன். போகணும் அங்கிள் அப்படின்னா. அப்ப நீ இதுலயே போ. நீ BMW போனா ஒருவேளை நீ பெருமைப்பட்டு நீ என்ன ஆயிருவ? நரகத்துக்கு போயிடுவ. எல்லா ஃபார்மையும் கிழிச்சு போட்டேன். அப்ப என்ன ஆண்டவரே பண்றது? இந்த மாசம் நான் ஸ்கூல்ல சேர்க்கணுமே, நான் சொல்ற ஸ்கூல்ல சேர் அப்படின்னு. எங்க வீட்டுக்கிட்டே ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி சென்ட் மேரிஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல போய் சொன்னாரு, ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன். சரி, அட்மிஷன் உடனே கிடைச்சது. ஏன்னா அந்த ஸ்கூல்லே இவன் தான் பட்டு பட்டுன்னு எல்லாம் ஆன்சர் சொன்னான். சரின்னு உடனே எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாரு. 3வது நாள் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறான். எனக்கு ஒரே வேதனை, கண்ணீர். நல்ல ஸ்கூல்ல போய் சொன்னீங்க ஆண்டவரே, நான் என்ன மாதிரி சேர்த்திருப்பேன், இப்படி நடுவில் போந்து இப்படி பண்ணிட்டீங்களே. ஒரே ஒரு சத்தம் எனக்கு கேட்டது, வெயிட் அண்ட் சீ,
காத்திருந்து பார், பொறுத்திருந்து பார். அல்லேலூயா. அந்த ப்ரீ கேஜில சேர்த்ததுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போய் உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டான், உங்க பையன் இப்படி ஆயிட்டான் அப்படி ஆயிட்டான், அவனை அடிச்சிட்டான், எந்த ரிப்போர்ட்டுமே வரல. சில வருஷங்கள் அவன் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது. அல்லேலூயா. என் மனைவி சொல்லுவான், அவன் +2 படிக்க காலேஜ் படிக்க முடிக்கிற வரைக்கும் பேரண்ட் டீச்சர்ஸ் வராத இந்த உலகத்திலே ஒரே பேரண்ட் யாருன்னா நீ தான் அப்படின்னு சொல்லுவான். நான் போனதே கிடையாது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். எங்க அப்பா போவாரு, இல்ல எங்க அம்மா போவாங்க. அவங்கள பார்த்தோன்னே டீச்சர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த வயசான காலத்துல இவ்வளவு சின்ன பிள்ளை பிறந்திருக்கேன்னு சொல்லி அவங்க மன்னிச்சு விட்டுருவாங்க. தாத்தா பாட்டின்னு தெரியாது. சரியா? ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கோ கம்ப்ளைண்டோ எதுவுமே இல்லை. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் சித்தத்தை செய்யுங்க, உங்க பிள்ளைகளை பிரகாசிக்க வைப்பார், பிரகாசிக்க வைப்பார். அவன் பிஇ படிச்சான், பிஇ படிச்சு முடிச்சு என்ன பண்றது டாடி அப்படின்னு கேட்டான். இந்த பாரு, நீ பிஇ படிச்சிருக்கிறோம் அப்படின்ற பெருமைலாம் இருக்கக்கூடாது. 5000 ரூபாய்க்கு ஜாப் டைப்பிங், டேட்டா என்ட்ரி வேலை கிடைச்சா கூட நீ போகணும். எந்த இடத்துல என்ன கிடைக்குதோ நீ போகணும். படிக்கணுமா, அப்ளிகேஷன் போடு. யார் உன்னை முதலில் கூப்பிடுகிறார்களோ அந்த காலேஜுக்கு போ. அல்லேலூயா. அனானிஸ்ல போட்டான், பாஸ் ஆயிட்டான் எல்லாரும். ஆனா அவங்க இன்னும் கவுன்சிலிங் கூப்பிடவே இல்லை. எம்டெக் போட்டான். விஐடி வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இருந்து போட்டோனே அவங்க கூப்பிட்டு ஃபீஸ் எல்லாம் குறைச்சு அவங்க எம்டெக்கு சீட்டு கொடுத்தாங்க. 2 வருஷம் படிக்க வேண்டியதை கர்த்தர் ஒரே வருஷத்துல படிக்க வைத்து பிரகாசிக்க வைத்தார். அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரட்சிக்கப்பட்டான். FMBBல போகும்போது ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாம பைபிள் படிக்காம ரூமை விட்டு வெளியே வர மாட்டான். ஏன் தெரியுமா சொல்றேன்? இருண்டு இருப்பதில்லை, உங்கள் பிள்ளைகள் இருண்டு இருப்பதில்லை. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். அந்த தாவீது ஆள் அனுப்பப்பட்டு கூட்டிக் கொண்டு வரப்பட்டான். உன் பிள்ளைகளை கர்த்தர் சீக்கிரமாய் உயர்த்துற நேரம் வந்து விட்டது. மகனே மகளே, உன்னை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. உன்னை தேடி ஒரு ஆள் வரப்போகிறார்கள். உன்னை தேடி ஒரு தேவதூதன் வரப்போகிறான். உன்னை தேடி ஒரு ஊழியக்காரன், ஒரு வார்த்தை, ஒரு அபிஷேகம், ஒரு தைல கொம்பு, உன்னை தேடி ஒரு முத்திரை மோதிரம், உன்னை தேடி ஒரு வெண்வஸ்திரம் வரப்போகிறது. யாரெல்லாம் மறக்கப்பட்டீங்களோ, வனாந்திரம் என்ன தெரியுமா? கர்த்தர் வனாந்திரத்துக்கு போகாத யாரையுமே மினிஸ்ட்ரி கூப்பிட மாட்டார். அண்ணனுடைய சாட்சி கேட்கறதுக்கு தான் வந்தாங்க எல்லாரும். நான் சொன்னேன், அண்ணன் சொல்லுவாரான்னு தெரியல. ஏன்னா அண்ணனுக்கு பத்தி எங்க எல்லாருக்குமே பயம். நாங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்க மாட்டோம். டிஜி சையாட்ட வாயே திறக்க மாட்டோம். ஆவிக்குரிய சத்தியம் என்னெல்லாம் கிடைக்குதோ அப்படியே வாரிக்கிட்டு எடுத்துட்டு வந்துருவோம். அல்லேலூயா. எனக்கு நின்னு பேச பயம். அதே போலதான் அண்ணனுடைய சாட்சி முழுவதுமே வனாந்திரம் தான், இன்னமும் வனாந்திரம் தான். அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி எங்க இருந்தாரு? ஒபராய் ஹோட்டல்ல இருந்தாரு. எங்க இருந்தாரு? அவர் நினைச்சிருந்தா ஆகாப்ட சொல்லிருக்கலாம்ல, தம்பி உனக்கு மாசம் மாசம் வாக்குத்தத்த செய்தி சொல்றேன், இந்த உன் பக்கத்துல ஒரு சேர் போடுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் தெரியுமா? கர்மேல் பர்வதத்துல இருந்தான். உனக்கு ஒரு பர்வதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு பெரிய மேட்டை வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். மோசே, நீ கீழே இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்காது. மோசே, நீ ஏறி வா, என் அண்டையிலே உனக்கு ஒரு இடத்தை நான் தருகிறேன். இதுதான் இருளை வெளிச்சமாக்குறது. மோசைக்குள்ள எத்தனை பேருடைய அபிஷேகம் இருந்து தெரியுமா? 70 பேருடைய அபிஷேகம். மோசைட்ட இருந்து எடுக்கும் போது கர்த்தருக்கு 70 பேர் தேவைப்பட்டது. 70. அல்லேலூயா. பிசாசு மோசையுடைய ஊழியத்துல வேலையே காட்டல, டைரக்டா வரவே இல்லை. ஜனங்க மூலமா முறுமுறுப்பையும் எதிர்ப்பையும் இப்படிதான் அவனால தெரிவிக்க முடிஞ்சது. உன்னுடைய அபிஷேகம் அளவில்லாமல் இருந்தால் சாத்தான் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். சில காலம் அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடி போனான். காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ளே அளவில்லாமல் இருந்த அபிஷேகம். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு டியூஷன் தேவையில்லை, காலேஜ் தேவையில்லை, கம்பெனி தேவையில்லை, அபிஷேகம் தான் தேவை. அது நமக்கு இன்னும் ஏறவே மாட்டேங்குதுல்ல. எத்தனை பேர் சொல்றோம்? நீட்டுக்காக தொடர்ந்து 3 வருஷம் எழுதிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து எழுதுங்கன்றேன். நம்ம வேண்டாம்னா கேட்க போறோம், நாம கேட்க மாட்டோம். நிறைய பேர், சில பேர் குறிப்பு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆவியானவர் சொன்னா இல்ல, என் சித்தம் இல்லை அப்படின்னு. ஒரு அம்மா IELTS எக்ஸாம் எழுதுறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனா இது நான் 5th டைம் எழுதுறேன்னு, ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னா நான் எக்ஸாமினேஷன் ஆளுக்குள்ள போயிடுவேன் அப்படின்னாங்க. அப்போ நான் நினைச்சேன், நம்ம போன் எடுக்கலன்னா உள்ள போயிருக்க மாட்டாங்க போல அப்படின்னு. IELTS எக்ஸாம்
இங்கிலீஷ் எக்ஸாம், ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போறாங்க. அந்த அம்மா பேசிட்டே இருக்காங்க என்கிட்ட. ஆவியானவர் சொல்றாரு, இவ இந்த முறையும் ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்லு. நான் சொல்றேன், உனக்கு ரிசல்ட் போய் சொல்றேமா, நீ ஃபெயில் ஆயிடுவ. ஆஸ்திரேலியா கர்த்தர் உன்னை கொண்டு போவார், நீ போவாயின்னு சொல்லல, அவர் கொண்டு போவார். அல்லேலூயா. எகிப்துக்கு நீ போவாய் என்று யோசித்து சொல்லல, அவர் கொண்டு போனார். உன்னை இங்க கொண்டு வந்தார், உன்னை பிரகாசிக்க வைக்க போகிறார். எல்லாம் அவர்தான். நீங்க கீழ்ப்படியணும், பயப்படணும், தாழ்த்தணும். எத்தனை பேர் தாழ்த்துறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? தாழ்த்திட்டீங்கனால எங்கேயோ போயிடுவீங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவங்க வீணா போனதுக்கு காரணமே என்ன மாதிரி பெருமையா, நிறைய பெருமை இருந்தது. எல்லாத்தையும் உடைச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாத்தையும் உடைச்சார். பிரியமானவர்களே, ஈசாய்க்கு சுத்தமா விருப்பமே இல்லை தாவீதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு. வேற வழியே இல்ல, மாட்டிக்கிட்டோம். வந்தோடனே சொல்லியிருந்தா நல்ல மனுஷன், பெரிய மனுஷன் நினைச்சிருப்பாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இவன் பயங்கரமா ஃப்ராடு பண்றானேன்னு நினைச்சிருப்பாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. பயங்கர கோல்மால் பண்றானே, எதுவும் மறைக்காம நிறைய மறைக்கிறானே, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா. மாட்டிக்கிட்டாரு. கர்த்தர் உன்னை வெளிப்படுத்த போகிற நேரம் வந்து விட்டது. உன்னை உலகத்துக்கு காண்பிக்க போகிற நேரம் வந்து விட்டது. அநேகர் உன்னை மூடி மறைத்தார்கள். நீ செத்து போய் விட்டாய் என்று சொன்னார்கள். உன் கேரக்டர் சரியில்லை என்று சொன்னார்கள். உன் ஜீவியம் சரியில்லை என்று சொன்னார்கள். உனக்கு ஸ்பிரிட் சரியில்லை என்று சொன்னார்கள். நீ யூஸ்லெஸ் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பிரகாசிக்க வைக்க போகிறார். தாவீதுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தார் தெரியுமா ஆண்டவர்? சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தர் சாமுவேலோட அந்த ஷார்ப்னஸ் இல்லாதனால கொஞ்ச நேரம் உட்கார வச்சார். வெயிட் பண்ணு, தாவீது வர்ற வரைக்கும் ஓரமா உட்கார் அப்படின்ட்டு. அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் எல்லாரையும் காத்திருக்க வைப்பார். ஏன்னா நீ காத்திருந்த, பல வருஷம் நீ காத்திருந்த. இன்னைக்கு உனக்காக தேசங்கள் காத்திருக்க போகிறது. உனக்காக ராஜ்யங்கள் காத்திருக்க போகிறது. உனக்காக உன் சத்துருக்கள் காத்திருக்க போகிறார்கள். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பிரைஸ் தி லார்ட். இந்த வாட்ச் கரெக்டா ஓடுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் எங்க சன்னுடைய பர்த்டேக்கு ஒரு வாட்ச் வாங்கினேன். ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினா நம்ம மெசேஜ் சீக்கிரம் முடிக்கலான்னு. அது பார்த்தா எப்ப பார்த்தாலும் இருண்டே இருக்குது. அல்லேலூயா. ஏதோ குலுக்கணும் போல இருக்கு. குலுக்குனா தான் வருது. ஆனா இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. நீ சன் இந்த வாட்சை பார்த்தோன்னே இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டான். வேற வழி இல்லாம நானே கட்டிட்டேன். பிரியமானவர்களே, இந்த ஈசாய் மறைத்தான், சாமுவேல் குழம்பினான். அல்லேலூயா. நீ உயருகிற வரைக்கும், பிரகாசிப்பிக்கப்படுகிற வரைக்கும் மறைத்தவர்களும் குழம்பி போனவர்களும் அதிசயப்படக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் இன்று முதல் செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார், செய்து கொண்டே இருப்பார். எல்லாரையும் ஓரம் கட்டி உட்கார வச்சார். அந்த 7 பேர் இருந்தாங்களே, அவங்கள பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல. நல்ல ஜிம் பாடி. மூத்தவன் பேர் என்னது? அதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் பிரதர் இங்க வரப்போறேன். யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா மூத்தவன் பேர் என்னது? தாவீதோட எல்லாம் பயங்கரமான ஜிம் பாடி, எல்லாம் ஆர்மியில இருக்கிறாங்க. அவங்க அண்ணனுங்க 3 பேர் ஆர்மியில இருந்தாங்க. ஒரு யூஸ் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்ல, நீ ஆர்மியில இருந்தாலும் யூஸ் கிடையாது, தண்டம். ஏன் தெரியுமா? கோலியாத்தை அடிக்கிறதுக்கு அவங்களால பார்த்து ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த யுத்தத்துல தாவீதுடைய சகோதரர் பண்ண வேலை என்ன தெரியுமா? வாட்ஸ்அப்ல வர்ற மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணாங்க. ப்ளீஸ் ப்ரே, கோலியாத் இஸ் த்ரெட்டனிங் அஸ், ப்ளீஸ் ப்ரே பிரதர், ப்ளீஸ் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. அல்லேலூயா. அதுக்கு எதுக்கு நீ ராணுவத்தில் இருக்கிற? கார்ப்பரேஷன்ல போய் சேர்ந்து. அந்த 3 பேரால ஒரு யூஸ் கிடையாது. இப்ப பக்கத்துல பார்த்து வேகமா சொல்லுங்க, டைம் இல்ல. உன்னால இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் ஒரு யூஸ் ஆண்டவருக்கு இல்ல, இனிமே தான் யூஸ் பண்ண போறாரு.
இவன் தான். இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, இவன் தான். நான் பிரகாசிக்க போறேன்னு சொன்னேன்ல சாமுவேலே, இவ்வளவு நேரம் நீ குழப்பத்தில் இருந்தல, ஈசா எல்லாத்தையும் நீ மறைச்சல, இவன் தான். உன்னை முழு தேசத்துக்கும் கர்த்தர் காண்பிக்க போகிறார். உன்னுடைய வனாந்திரத்தை மகிமைப்படுத்த போகிறார். இருண்டிருந்த உன் வாழ்க்கை இனி இருண்டு இருப்பது இல்லை. உன் காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் நான் தீவிரமாய் காண மாட்டாய். இவன் தான். எழுந்திரு, இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணதிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தார். உன் குடும்பத்திற்குள்ள எல்லார் மீதும் ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. பரலோகம் போக முடியாது. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருந்தாலும், எவ்வளவு பெரிய ஹோலி லேண்ட்ல போய் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், உன்மேல் ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும். உங்க குடும்பத்தில் எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்க வேண்டும். என் கனவெல்லாம் மாறவே மாட்டாருன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீ இன்சல்ட் பண்ற. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையிலதாக இருக்கிறது. Do not challenge the blood of Jesus. The blood of Jesus is the most powerful weapon on this universe. Hallelujah. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழேயும் நடுங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, ஒளியே அந்த மெய்யான ஒளி இன்றைக்கு உன் பிள்ளைகளை பிரகாசிக்க வைப்பார். தாவீது அழகிய கண்களும். என்ன அழகிய கண்கள்? அல்லேலூயா. என்ன ரேபன் கிளாஸ் போட்டிருந்தாரா? அழகிய கண்கள்னா என்ன தெரியுமா? வனாந்திரத்திலே அழுது 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 எல்லாராலும் மறக்கப்பட்டு நீ எந்த அளவுக்கு அழுதாயோ, உன் கண்ணீர் தேவனுடைய பாதத்திலே சிந்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பாதத்திலே சிந்தப்பட்ட கண்ணீர் எல்லாம் அழகான கண்கள். அல்லேலூயா. டாக்டர்கிட்ட போய் அழுவோம் நம்ம. டாக்டர் எப்படி ஆகில என்னை காப்பாத்திருங்க. அவரால் காப்பாற்ற முடியாது. டியூட்டி முடிச்சு அவரே போக முடியுமான்னு தெரியாது. டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது என்ன யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் தான். என்னை கோவிட்ல இருந்து காப்பாற்றினது கர்த்தர். தாசனுக்கு பாரத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து, அல்லேலூயா, என் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், தாவீது அழகிய கண்களும் சிவந்த மேனியும் உடையவனாயிருந்தான். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆடுகளை விசாரிக்கிறீங்களோ, சிவந்த மேனியை கர்த்தர் உனக்கு தருவார். அழகிய கண்கள், சிவந்த மேனி. பேசிட்டே போலாம், நிறைய உதாரணங்கள் இருக்குது இல்லையா? மோவாப் தேசத்துல இருண்டு இருந்த ரூத்து பெத்லகேமை நோக்கி வருகிறாள். அல்லேலூயா. எங்க தங்க போறோம், யார் சாப்பாடு கொடுக்க போறாங்க, எதுவுமே கிடையாது. நகோமிக்கு இருந்த எல்லாமே போய்விட்டது. அடுத்த வேலை எங்க சாப்பிட போறோம் எதுவுமே தெரியாது. ஆனால் போவாஸ் ஆகி அந்த வெளிச்சம் அவள் மேல் உதித்தது. காலையிலிருந்து தண்ணி கூட குடிக்காம அந்த குடிசையில அவ்வளவு நேரம் வேலை செய்துட்டு வந்திருக்கிறான். அப்ப போவாஸ் கேட்கிறான், அந்த பெண் பிள்ளை யாருடையவள்? அவளை பார்த்து சொன்ன, உனக்கு தாகம் எடுத்தால் என்னுடைய தண்ணீரை நீ குடி. ஹல்லேலூயா. உனக்கு நான் வெளிச்சம் தரேன். மகளே கேள், இந்த வயலை விட்டு நீ வேற வயலுக்கு போகாதே. ஹல்லேலூயா. இந்த வயல்ல எத்தனை பேர் வர விரும்புறீங்க? இது ஒரு வயல், இது போவாசுடைய வயல். இது அறுவடையின் காலம். இந்த தேனி மாவட்டம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு இங்கு அறுவடை செய்யப்பட போகிறது. ஹல்லேலூயா. மகளே கேள், இந்த நிலத்தை விட்டு, இந்த இடத்தை விட்டு, ஹல்லேலூயா, இந்த வயலை விட்டு நீ வேற வயலுக்கு போகாதே. உனக்கு பசி எடுத்தால் நான் ஆகாரம் தருகிறேன், உனக்கு தாகம் எடுத்தால் நான் தண்ணீரை வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நிறைவான பலன், பிரகாசிக்கிற வெளிச்சம், அதெல்லாம் எந்த ஈசாயும் வந்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. லூசிபர் நிறைய இடத்துல மானமே போயிடுச்சு அவனுக்கு. அப்ப கூட திருந்துறான பாத்தீங்களா? அவன் நல்லவனா? இந்த தாவீதை கர்த்தர் தேடி பிடிச்சு அபிஷேகம் பண்ணார் பாருங்க. அன்னைக்கு அவன் சூசைட் பண்ணி செத்துருக்கணும். யாரு? லூசிபர். அவன் திருந்த மாட்டான். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்க போகிறோம்.
கர்த்தருடைய அபிஷேகம், அந்த வெளிச்சம் உங்க மேல வரப்போகிறது. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். மகளே, உன்னை குறித்து எல்லாம் எனக்கு விவரமாய் சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகளே, நீ பாக்கியவதி. ரூத் அப்படி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நகோமியை விடாமல் பற்றி கொண்டார். நகோமியை நேசித்தது மாத்திரல்ல, எப்படியாகிலும் இருண்ட மோவாபை விட்டு இந்த பெத்லகேமுக்கு போய்விட வேண்டும். இன்றைக்கு நீ வந்திருக்கிற இந்த ஸ்தலம் பெத்லகேம், போவாசுடைய வயல். போவாஸ் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு ஆஸ்திக்காரன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகி அவருடைய வயலிலே நீ வந்திருக்கிறாய். அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அவர் மிகப்பெரிய ஆஸ்திக்காரர். மகளே, என் போர்வை உன் மீது விரிக்கிறேன், என்னுடைய அபிஷேகத்தை உன் மேல விரிக்கிறேன், என்னுடைய வெண் வஸ்திரத்தை உன் மேல விரிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய இருளை நீர் மாற்றுவீராக. இருண்டிருக்க மாட்டேன் ஆண்டவரே. இன்று உம்முடைய சமூகத்துல நான் இருண்டிருக்க மாட்டேன். உம்முடைய ஊழியத்துல நான் இருண்டிருக்க மாட்டேன். உம்முடைய ராஜ்யத்துல நான் இருண்டிருக்க மாட்டேன். இன்றைக்கு நான் இயேசுவுக்காக ஓட விரும்புகிறேன். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். எனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு நான் மெய்யாகவே கர்த்தரிடத்துல வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் சோர்ந்து போயிருந்தேன், ஒரு வனாந்தரத்தில் இருந்தேன், அல்லேலூயா, கர்த்தருக்காக எழும்ப முடியாமல் இருந்தேன், இன்றைக்கு நான் எழும்ப விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைக்க போகிறார், பிரகாசிக்க வைக்க போகிறார். மந்திர கட்டுகளை அறுக்கிறார், பில்லி சூனிய கட்டுகளை அறுக்கிறார், சாபங்களை அறுக்கிறார், இருளை விளக்குகிறார். ஒரு வெளிச்சம் உன் மேல பிரகாசிக்கிறது. உன் சரீரத்தில் இருக்கிற இருள் விளக்குகிறது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இருள் விளக்குகிறது. அக்கினி, 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 பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி. ரிமா ஷபா ரிகபல துரபா ரெகமா சேகோ ரெகபல ஷே ரபா கபரபலமா ஷதரபா. அக்கினினாலே உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம். தைல கொம்பின் அபிஷேகம், முத்திரை மோதிரம், ரட்சிப்பு, அபிஷேகம் எல்லாம் சேர்ந்ததுதான் அக்கினி. பூமியிலே அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். மகளே, நீ எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த நாள் முதல் தாவீதை எரிய வைப்பதற்காக ஆவியானவர் தாவீதோடவே இருந்தார். உன்னோடு ஆவியானவர் வரப்போகிறார். உன்னோடு ஆவியானவர் நடக்க போகிறார். உன்னோடு ஆவியானவர் ஹல்லேலூயா வசிக்க போகிறார். நீ அவரோடு சஞ்சரிக்க போகிறார். கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. உன் வியாதி, பலவீனங்கள், உன் போராட்டங்கள், உன் சிறையிருப்புகள், உன்னுடைய அவமானங்கள், உன்னுடைய கண்ணீர் எல்லாம் மாறுகிறது, மாறுகிறது, மாறுகிறது. அக்கினி, 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 ஃபயர். தாயின் கர்ப்பத்திலே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். மகளே, மகனே, நீ என்னுடையவன். செபுலோன், நப்தலி, அவங்க இருட்ட பார்த்து பார்த்தே வேதனைப்பட்டு நொந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அவன் யுத்தம் பண்ண முடியாமல் காயப்பட்டு காயப்பட்டு நப்தலி குற்றுயிராக விழுந்து கிடந்தான். எரிகோவின் வீதியிலே ஒருவன் விழுந்து கிடந்தான். திருடர்கள் அவனை திருடிக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு இயேசு உன்னை தேடி வருகிறார். உன்னை தூக்கிவிட போகிறார். உன்னை நிரப்ப போகிறார். உன்னை பயன்படுத்த போகிறார். உன்னை வல்லமையாய் உயர்த்த போகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறது, 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 உயிரடைகிறது. முத்திரை மோதிரம், முத்திரை மோதிரம். ரிசீவ், 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 ரிசீவ் in Jesus name. Receive in Jesus name. In the mighty name of Jesus, in the blood of Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் காட், பிரைஸ். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்க போகிறோம்?
எனக்கு இருள் இல்லை. இனி நான் இருளில் இருப்பது இல்லை. இனி இருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், உன் ஒளி வந்தது. உன் ஒளி வந்தது. நல்ல ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு என்னை விட்டு, முக்கியமா என் பிள்ளைகளை விட்டு இருள் போகணும். அவர்களால நான் பட்ட அவமானம். ஒருவேளை ஈசாயை பார்த்து தெருவில் யார் கேட்டாலும் தாவீதை பற்றி பேசுவதற்கு அவமானப்பட்டு இருப்பான். ஆடு மேய்க்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான நம்மோடு பேசி இருக்கிறார். அந்த பிள்ளையத்தான் அரசனாக்கி மகிழ்ந்தவர். யாரால் அவமானம் வந்துச்சோ அவர்களாலே மேன்மை வரத்தக்கதாக இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆனா ஏன் இன்னைக்கு கர்த்தர் இப்படி நம்மோட பேசினார் தெரியல. ஈசாயே, உன் பிள்ளைய மறைச்சு வச்சியா இல்ல கொண்டு வர போறியா? இன்னைக்கு என்ன பிரசங்கமோ என்ன நோக்கமோ, ஆனா ஒண்ணு மட்டும் நான் தெரிவேன். நான் ஈசாயா மாறணும். என் பிள்ளைய கொண்டு வரணும். என் பிள்ளைய கொண்டு வரணும். இன்னைக்கு எத்தனை பேர் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். பிள்ளைய ஆலயத்துக்கு கொண்டு வர மறந்துட்டேன். நகோமிக்கு இருந்த அறிவு ரூத்த அனுப்ப வேண்டிய இடத்துக்கு மட்டும் அனுப்பினான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்ட்டி அனுப்பிடுவோம், பிக்னிக் அனுப்பிடுவோம், அங்கே போகணும் அனுப்பிடுவோம், தாத்தா வீடு போகணும் அனுப்பிடுவோம். சர்ச்சுக்கு அனுப்புங்க, முடியாது. யூத் மீட்டிங் அனுப்புங்க, முடியாது. கேம்புக்கு அனுப்புங்க, முடியாது. அதுதான் உன் பிள்ளை இன்னும் ஆடு மேய்க்குது. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்யா. இனி என் பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு முன்னே கொண்டு வருவேன். இன்னைக்கு ஒரு அழைப்பு கொடுக்க விரும்புகிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி, என் பிள்ளைய அது குழந்தையா இருக்கட்டுமே. இயேசுவ 12 வயதுல பிரசங்கிக்க ஒப்பு கொடுத்த மரியாளா மாறேன். இன்னைக்கு இட்ஸ் a good time. இது நல்ல நேரம். உன் பிள்ளைய ஒப்பு கொடுக்கிற நேரம். இனி தேவ காரியத்தை விட்டுட்டு என் பிள்ளைக்கு வேறொரு காரியத்துக்கு இடம் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன். எத்தனை ஈசா இருக்கிறீங்களோ உங்க கையை உயர்த்தும் போது லூசிபரா உயர்த்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையா தலைக்கு மேல உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தில் பார்க்கிற நிறைய கைகள் உயர்ந்திருக்கிறது. நிறைய கைகள். நான் கை தூக்க சொன்னது பெற்றோர்கள், திருமணமாகாதவர்களுக்கு அல்ல, பெற்றோர்களுக்கு இன்னைக்கு சொல்லு. எந்த ஒரு இடத்திலும் என் பிள்ளைய முன்னிறுத்தி வைப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் அநேகருடைய தீர்மானத்திற்காகத்தான் ஒருவேளை இந்த ஆகஸ்ட் 15 கர்த்தர் வைத்தாரோ, அநேகருடைய தீர்மானத்திற்காக இந்த கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தினாரோ தெரியும். ஆனா ஏதோ ஒரு நன்மை வரப்போகிறது. ஈசாயே, இப்போ தீர்க்கதரிசியா சொல்லுவேன். ஈசாயே, ஆடு மேய்த்தவும் பிள்ளை ராஜா அரண்மனையில நிற்க போகிறான். உன் கண்கள் அதை பார்க்க போகிறது. ராஜா அழைத்தானா? சவுல் ஈசாயை அழைக்கிறான். அரண்மனையில ஈசாய் பார்க்கிறான் தன் மகன் அரண்மனையில நிற்கிறத. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுவேன், உன் பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் எந்த இடத்தில் அவமானத்தில் நின்றார்களோ அதே இடத்திலே கர்த்தர் உயர்த்த போகிறார். அப்பா, இனி நாங்கள் இருளில் இருப்பது இல்லை.
பலிபீடத்தில் வைக்கப்படுகிற பலியின் முதல் பங்கு ஆசாரியனுக்கு. ஆகவே இன்னைக்கு இந்த முதற் பலனை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அதன் பின்பு என் ஜனத்துக்கு பங்கிட்டு கொடுக்கிறேன். இன்னைக்கு செபுலோன், நப்தலி, நாங்கள் இனி இருளில் இருப்பது இல்லை. இருள் எங்களை மேற்கொள்வது இல்லை. இருளின் அதிகாரத்திற்கு நாங்கள் உட்பட்டவர்கள் அல்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த சுதந்திரத்தை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரத்தில் இன்னும் காலையிலிருந்து மாலை வரை மன்றாடி ஜெபிக்கிற குழுக்களை ஏற்படுத்தி, நேரத்தை ஏற்படுத்தி எங்களை பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் அன்பு ஊழியர்களோடு இணைந்து நான் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தேசம் பலனை கொடுக்கும். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும்